வடசென்னை பகுதிகளில் தொடர் காய்ச்சல் காரணமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலர் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் காய்ச்சலுக்கான காரணம் தெரிவிக்கப்படாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடசென்னை பகுதியில் சுகாதாரமற்ற தண்ணீர் மற்றும் கொசுக்களால் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். காய்ச்சல் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் ஏற்படுத்தி உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காய்ச்சல் பாதிப்பு குறித்து தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனை நிர்வாகத்தினர் பதிலளிக்க மறுத்து தெரிவித்துள்ளனர். அவர் 2 நாளா ஜுரம், சளி, இருமல் இருக்கு. இங்க பார்த்துருக்குறோம், மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு 3 நாளா ஜுரம், அது ரத்தம் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். 3 நாளா ஃபீவர் இருக்கு, அதனால தான் செக் பண்ணலான்னு வந்தேன். நாங்கள் அங்கே டெங்கு மலேரியா வரதுனால தான் செக் பண்ணலான்னு வந்தேன். இப்போ நார்மல் ஜுரம் தான். ஆமாம் ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 3 நாளாக ஃபுல்லாக 5 நாளாக ஜுரம் விட்டுட்டு போகுது. நைட்டில் விட்டுட்டு போகுது. காலையில் இன்னைக்கு டாக்டர் செக் பண்ண பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக பார்த்து மாத்திரை எழுதி கையில் கொடுத்தாங்க. அட்மிட் பண்ண சொன்னாங்க, அட்மிட் பண்ணல. நாங்கள் ஜுரம் இப்போ 4 நாளாக இருக்குது. எவ்வளோதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் சுத்தமாக சரியாக மாட்டேங்குது. காவா தண்ணி கொஞ்சம் கூட கிளீன் பண்ணுறாங்களே இல்லை. எனி டைம் காவா தண்ணி கூவாறு மாதிரி போய்கிட்டே இருக்கு. குப்பை அவ்வளோ கிடக்கு, கிளீன் பண்ணுறாங்கன்னு கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது, சுத்தமே கிடையாது. பகல்லையும் கொசு கடிக்குது, நைட்லையும் கொசு கடிக்குது. இருக்கவே முடியல வீட்டுக்குள்ள.